புதுமை டாக்கீஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வளம் ஸ்ரீ விநாயகர் செல்வ விநாயகர் சிலை தயாரிப்பு. இங்கே சில அரை அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் களிமண்லேயும் மற்றும் பேப்பர் மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் செஞ்சு சிலைகளை தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் சிலை தயாரிப்பு எங்கே எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, கொல்லாம்பட்டி பைபாஸ் போகிற வழியில் இட்டேரி ரோடு இருக்குது. இட்டேரி ரோடுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் கரடு இருக்குது. கரடுக்கு ஆப்போசிட் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் ரோடு கேரியர்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்லேயே இந்த சிலை செய்கிற இடம் இருக்குது. வாங்க உள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலை உருவாகிட்டு இருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா ராஜ சிலை. விநாயகர் வந்து ராஜ கோலத்தில் படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தந்தத்தோட ராஜ அலங்காரத்தில் படுத்திட்டு இருக்கிற மாதிரி சிலை உருவாகிட்டு இருக்கு. இதில் இந்த சிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. எத்தனை அடி சிலைங்க? 8 அடி சிலை உருவாகிட்டு இருக்குது. இருக்கிறாரு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 8 அடி வருது. இது பார்த்தீங்கன்னா ஈஷா சிவனுக்கு மேலே, சிவனுக்கு கீழே விநாயகர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த சைடு நந்தி, அந்த சைடு சிங்கம். இது பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்குது. இது இப்போ கிட்டத்தட்ட 10 அடி வரும். இதோட அம்சம் என்னன்னா, ஈசாக்கே நீங்கள் போய் கும்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஆர்ச்சி பார்த்தீங்கன்னா லால்பாக் கணபதி. 2 சைடும் ஒரு கையில் தந்தம், இன்னொரு கையில் சிங்கத்து மேலே வச்சுக்கிட்டு, 2 சைடு சிங்கம் இருக்குது. ஒரு சைடு சிங்கத்து மேலே கையை வச்சுக்கிட்டு, 2 சைடு அங்கே ஒரு கையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 அடி வரும். இந்த ஸ்டாச்சு பேர் வந்து தர்பார் கணபதி. ஒரு சைடு அன்னப்பறவை, இன்னொரு சைடு சிங்கமுகம், சிங்கத்து மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு கையில் அங்குசம், ஒரு 2 கையிலையும் அங்குசம் வச்சுக்கிட்டு, ஒரு கையில் வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் கீழே ராஜகம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நந்தி, ஒரு பக்கம் மூஷிக வாகனர், தந்தத்தில் மாம்பழம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வரவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதோட சிலை அடி பார்த்தீங்கன்னா 9 அடி வரும். நான் எத்தனை வருஷமா நான் சிலை வாங்கி? நாங்கள் ஒரு 3 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஓகே. எந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்குங்க இங்கே? பார்த்தீங்கன்னா பாம்பே மாடல்லேருந்து எல்லாமே, தமிழ்நாடு மாடல் எல்லாமே இருக்குங்கண்ணா. இங்கே கேட்ட ரேட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி தராங்கண்ணா. கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் நாங்கள் இங்கே ஒரு 3 வருஷமாக எடுக்கிறோம். ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு. நாங்கள் துறையூர்லேருந்து வரோங்க. ஓகே. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி கேட்குற இதெல்லாம் டிசைன்ஸ்லாம் செஞ்சு தராங்க? நான் எல்லாமே பண்ணி தராங்கண்ணா. எல்லா டிசைனும் பண்ணி தராங்க. நம்ம கேட்குற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்க. சரி. 5வது வருஷம். 5வது வருஷம் வரீங்களா? வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்கேருந்து வாங்குவீங்க? அனந்தனப்பட்டி பாண்டி நகர் அங்கிருந்து வாங்க இங்க வரோம். ஓகே. இந்த சிலையோட அம்சத்தை பற்றி சொல்லுங்க. சிலை நல்லா இருக்கு. பாம்பே சிலையாட்டம் இருக்குது. 2 வாகனம் இருக்கு. 2 வாகனம். என்ன வாகனம்? கேக்குற ரேட்டுக்கு மாடு, எலி இருக்கு. ஓகே. நீங்க கேக்குற ரேட்டுக்கு நல்லா கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. சிலை நல்லா இருக்கு. இங்க வந்து வாங்குற மாதிரி தான். இந்த கடைக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்க. கல்யாண மண்டப ஸ்டாப் பக்கத்து சந்தில வந்தீங்கன்னா இங்க போர்டு வச்சிருப்பாங்க, விநாயகர் இங்க இருக்குன்னு. அது உள்ளார வந்தா இங்க சிலை இருக்கு. இந்த சிலை வந்து 4 அடி சிலை. இதுல மூஷிக வாகனர் யானை மேல படுத்துக்கிட்டு கம்பீரமா காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. அடுத்து இந்த சிலை பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை பின்னாடி மறைஞ்சிருக்கு. அன்னப்பறவையில இதுல வரவங்களுக்கு அபாய காட்சி அளிச்சுக்கிட்டு தன்னோட வர பக்தர்களுக்கு காட்சியளிக்கிற மாதிரி இந்த சிலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தில் ஸ்பெசிபிக் சிம்பிளோட வர பக்தர்களுக்கு அபாயம் காட்சி அளிக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 அடி இருக்கும். 9 அடியில் இந்த சைடு தனக்கு வேணுன்ற வரங்களை கொடுக்குற மாதிரியும், இந்த சைடு வேணுன்ற வரல் கொடுக்குற மாதிரியும் அம்சமாக அமைஞ்சிருக்குது. நந்தி வாகனத்தில் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நந்தி வாகனம் பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு அவரு நந்தி வாகனத்து மேலே உக்காந்துக்கிட்டு தன்னோட குறைகளை கேட்குற மாதிரி இருக்குது.
இந்த சிலை வாங்குறவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்கன்னு நான் முருகரோட